எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் சிஎஸ்சி இந்த வாராந்த அப்டேட் 21 மார்ச்சுக்கும் இந்த கிழமை 28 மார்ச்சுக்குமான வேறுபாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இண்டெக்ஸ் ஃபண்ட் 2 இருக்குது சிஎஸ்சியில். ஒன்று ஏஎஸ்பிஐ. இந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. கொழும்பு எக்ஸ்சேஞ்சில் பதிவப்பட்ட எல்லா கம்பெனிகளையும் கொண்டு இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. S&P SL20 என்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் கொழும்பு எக்ஸ்சேஞ்சில் பெஸ்டான 20 கம்பெனி எடுத்து அதை வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ஃபண்ட். இதில் போன 21 மார்ச்சை விட 28 மார்ச் 2 இண்டெக்ஸும் குறைஞ்சிருக்கு. டேர்ன் ஓவரை பார்க்குற நேரம் இந்த கிழமைக்கான டேர்ன் ஓவர் 10,235.8 மில்லியன். இது கொலம்பியா பண்ற நேரம் லாஸ்ட் வீக்கு 6% கூடியிருக்கு. டொமஸ்டிக் பர்ச்சேஸும் 4% கூடியிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 8% கூடியிருக்கு. ஓவரால் நெட் டொமஸ்டிக் ஃப்ளோ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபாரின் பர்ச்சேஸ் 64% கூடியிருக்கு. ஃபாரின் சேல்ஸ் 28% குறைஞ்சிருக்கு. அதால் எங்களுக்கு நெட் ஃபாரின் ஃப்ளோ என்னவா இருக்குண்டா 205 மடங்கு கூடியிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் பார்க்குற நேரம் போன 21 மார்ச்சுக்கும் 28 மார்ச்சுக்கும் இடையில பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. சிஎஸ்சியில் 2 இண்டெக்ஸ் இருக்குன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஒன்று ஏஎஸ்பிஐ, மற்றது S&P SL20. இதில் இந்த கிராஃப் காட்டுது எப்படி 2 இண்டெக்ஸும் 5 வருஷத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு காட்டுது. இதில் 2 இண்டெக்ஸும் 2022 மட்டும் கூடிக்கொண்டு போய் ஒரு பீக் அடையுது. இப்போ இந்த கொரோனா வருது. கொரோனா வந்து அடுத்தது எக்கனாமிக் கிரைசிஸ் வருது. அதில் குறைஞ்சி 2க்கும் இடையில ஃப்ளக்சுவேஷன் ஆகி பேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வந்து திருப்பி ஒரு எலெக்ஷன் பீரியட், பார்லிமெண்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்த நேரத்தில் திருப்பி குறைஞ்சு திருப்பி செப்டம்பருக்கு பிறகு பிப்ரவரி மட்டும் கூடிக்கொண்டு போய் ஆல் டைம் ஹை அடைஞ்சு பேருந்து திருப்பி குறைய வலிக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கு அப்டேட் ஆன சிஎஸ்சி வீக்லி அப்டேட். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஃபியூச்சரில் நான் ஒவ்வொரு கம்பெனியை தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போடுவேன். நன்றி.